அவனுடைய துன்பம், அவனுடைய சோகம், அவனுடைய கஷ்டம், அவன் ஏன் அழுதலாம் அப்படின்றதுக்கு உண்மையான காரணத்தை வந்து கிருஷ்ணர் புரிச்சிட்டார். நாம தான் நினைப்போம் உண்மையாலுமே பார்த்தா கரெக்ட் தான் இவன் சொல்றது, எதிர்காலத்துல வந்து உலகம் ஃபுல்லா அழிஞ்சுவாங்க, போரால எல்லாருமே செத்துருவாங்க, இவன் சொல்றதும் கரெக்ட் தானே. எதிர்கா இருக்கிற துரோணரோட சண்டை போடுறதோட, ராதா பீஷ்மரோட சண்டை போடுறதோட போர் இல்லாம பண்ணிக்கிறது நல்லதானே அப்படின்னு அவன் சொல்றதெல்லாம் கரெக்டாக தோணும். ஆனா இங்க இவன் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா கிருஷ்ணர் கண்டுபிடிச்சாரு, இவன் அகங்காரத்தால இதை பேசுறான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அகங்காரமே இங்க வந்துச்சு. அகங்காரம்னா பற்று. பற்று அப்படின்னா என்னது அப்படின்னா இவனுடைய சொந்தக்காரங்க அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு. இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா நீ ஒரு சத்திரியனா போர் தான் பண்ணணுமே தவிர உலகம் எல்லாம் அப்படி ஆயிரம் எப்படி ஆயிரம் இதுலாம் நான் சண்டை போடணும் இவங்களெல்லாம் கொல்லணுமா பா வரணுமான்னு ஞானி மாதிரி பேசுறேன் நீ. அப்போ உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் உன்னுடைய அகங்காரம் தான் அப்படின்றத முதல்ல நிற்கிறாரு. ஞானி போல பேசிக்கிறார் இந்த வார்த்தையிலே இதுதான் சொல்றாரு, நீ ஞானி கிடையாது, நீ சுயநலவாதி ஆகிட்ட. இப்போ சும்மா நீ வந்து இந்த இடத்துல ஞானத்தை பேசி தப்பிக்க பாக்குற உன்னுடைய கடமை இருக்கியான அப்படின்றது சுட்டி காட்டுற.